முரளி, என்ன தூங்குறியா? சரி தூங்கு. நல்லா தூங்குறவன தட்டி எழுப்பிட்டு தூங்குறியா? நான் கேக்குறேன், என்ன விஷயம்? ஏய், என்னாச்சு? எங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு மட்டும் இல்லையா? இனிமே உனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், ஃப்ரெண்ட் எல்லாமே நான் தான். என் ஒத்த பிள்ளை அந்த எடுபட்ட சிரிக்கிய மகளை மைக்கி கூட்டிட்டு போயிட்டான். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கையெழுத்து போற இந்த கையாலேயே ஒரே படம் போட்டுறேன். நம்ம வீட்டு பொண்ணு அந்த ஈன ஜாதி பையன் இழுத்துட்டு ஓடிட்டான். அவன் தாலியே கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, அவன் தலையை வெட்டிட்டு வாடா, அப்பதான்டா நீ என் பிள்ளை. ஏய்யா, நான் தான் உங்களை காலையில ஒருத்தர் சாயந்தரம் ஒருத்தர் வர சொன்னல. ஏன் ஒரு நேரத்துல வந்து கரெக்டா பண்றீங்க? அப்புறம் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் பார்க்க மாட்டேன், லாக்அப்ல தள்ளி லாடம் கட்டிடுவேன். சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அதான் காலையிலேயே சைன் போட்டு போலான்னு வந்தோம். டேங்க அப்பா, சமையலே ஆரம்பிச்சாச்சா? வாங்கண்ணே, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த ஏரியாவே எப்பவுமே என்ன பத்தி பேசிட்டு இருக்கு. நீங்க பேசலாம். அப்படியே என்ன நடக்குது? ஸ்டவ் பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒலை வைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அடுப்பாங்கறல ஒலை கொதிக்கிட்டு மளிகைகள்ல என் பேர் சொன்னோன்னே மனசு கோணமா எடுத்து கொடுத்துருப்பாரு. இந்த ஏரியாவில ராமகிருஷ்ணனுக்கு ஒரு தனி மரியாதையா இருக்கு. அது ஏன் வாயால சொல்றதுல நீங்களே 2 நாள் தெரிஞ்சிருப்பீங்களே. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன சிரிக்கிறீங்க? கடைக்காரன் விடுங்க. இந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணா, இந்த வீடு பார்த்த கையோட நேரா வீட்டுக்கு போய் எவ்வளவு அட்வான்ஸ் கேட்டேன். அவன் அட்வான்ஸ் வேணா, வாடகை வேணா, என் பொண்ணை கட்டிக்கின்றான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் எதுவும் பிடி கொடுக்கலாம் பேசவே இல்ல. அநேகமா அந்த நீ வந்தாலும் வருவான். நேத்துக்கே வந்துட்டு போயிட்டாரு. நேத்து வந்துட்டு போயிட்டாரா? நேத்து வந்து வீட்டு வாடகையும் நீங்க வாங்கின கைமாத்து பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. சே, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இப்படி எனக்காக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருந்தா எத்தனை பேர் தான் செட்டில் பண்ண முடியும்? எதுக்கு பணம் கொடுத்தீங்க? பணம் கொடுக்கலன்னா நேத்தே பாத்திர பண்டெல்லாம் வெளியில போயிருக்கோம். நாங்க ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கே உங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல, நீங்க இருக்கிற நிலைமையில எனக்காக போய் இதெல்லாம் பண்ணிட்டு கஷ்டம்னு வந்த உடனே என்ன நீங்க நானும் பிரிச்சு பேசுறீங்க? சமையல் எந்த நிலைமையில இருக்கு? அரிசியை தானே தேடிட்டு இருக்கேன். அரிசியை தான் தேடிட்டு இருக்கியா? இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கவனா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். எப்படி? தேங்க்ஸ்ண்ணே. இது அழுக்கு சட்டமா, கை வலிக்குதுன்னு கொடுத்தேன். வாங்க. சீக்கிரம் புடிமா. அந்த நைட்டு முன்னாடி வர சொல்லு. நீ கால் வலிக்கு மேல் மச்சான் கூப்பிடுறேன், இல்ல வந்தா என்ன? டோடா 1க்கு 2 வச்சிருப்பாங்களா, 3ஆவதா நான் வந்தா முறைச்சு பாப்பாங்களா? எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அழாத, அவனுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான். இப்போ நான் பாத்து. நீ நினைக்கிற மாதிரி இல்ல அந்த பொண்ணு. அது என் தங்கச்சி மாதிரி. இன்னொரு வாட்டி அதுகிட்ட வாலாட்டின கையை உடைச்சிருவேன். சாரி பிரதர், இனிமே அப்படி நடக்காது பிரதர். சீக்கிரமாப்பா முரளி, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டேங்கப்பா, சாம்பார் வாசத்தை பார்த்தா வயிறு குபுகுபுன்னு பசிக்குது. ஐயோ, நல்ல மறந்துட்டு இருந்து கொடுக்குறேன். என்னங்கண்ணே, என் சமையல் எப்படி இருக்குன்னு? முரளி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. என்ன சாப்பிடும் போது கண் கலங்குறீங்க? கண்ணீர் இல்லம்மா, ஆனந்த கண்ணீர். எங்க அம்மாவோட சமையலுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அது எப்படி 2 பேருக்கு ஒரே டைம்ல அம்மா ஞாபகம் வந்தது? இந்த நேரத்துலயும் அம்மா ஞாபகம் வரலன்னா நாங்களாம் பிள்ளைங்களே இல்ல. நீ செஞ்ச சமையல உன் கையாலேயே எடுத்து உன் வாயாலேயே சாப்பிட்டு பாரு. உனக்கும் அம்மா ஞாபகம் வந்திருக்குமே? ஆமாண்ணே, எனக்கும் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க எல்லாரையும் அவமானப்பட வச்சுட்டு நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்காடி. என்னடா அது? அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ?
என் பெத்த மனசு துடிக்குது. உனக்கு பெத்த மனசு துடிக்குது, எனக்கு ரத்தம் கொதிக்குதுமா. இன்னும் அந்த ஓடுகாலில் நினைப்பு மனசு விட்டு போகல. இல்லடா, அவ பாவண்டா. உலகம் தெரியாத பொண்ணுங்க அவ. ஓ பொண்ணா உலகம் தெரியாதவ? கல்யாணத்தன்னைக்கு சூரியன் குளிச்சு ஓடவளாச்சு அவன். போறமா, இப்பவே போறேன். அவனை வெட்டி போட்டுட்டு அவளை கூட்டிட்டு வரேன். ஐயோ, ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னா? ஏய், இந்த அயோக்கிய ராஸ்கல் பட்ட பகல வீடு பூந்து கெடுக்க பாக்குற உன்னை. ராமகிருஷ்ணா, உனக்கு ஏன்டா இந்த வீண் வேலை? நீ மாசான தானே? என்னங்க, ஊரை விட்டு ஓடி போய் 10-15 நாள் ஆச்சு. கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு கூட காணாமே. ஏமா ஊரை விட்டு ஓடி வந்தோன்னு உடனே தாலியை கட்டிக்குவாங்க. முதல்ல படிச்சு அப்புறம் வேலை வெட்டி எதனா கிடைச்சதுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. முடிவு பண்ணுவாங்க. இந்த காலத்து பசங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், எனக்கு ஒண்ணும் இல்லடா. எப்ப நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டனோ அப்பவே எனக்கு பழைய தெம்பு வந்துருச்சு. என்ன நம்பி வந்தவங்கள சேர்த்து வைக்காம பாதியிலே நான் ஊருக்கு போறேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்பா அம்மா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அது பிடிக்காம இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்தீங்கன்னா இதோ இவன் கதிதான். முறை பொண்ணை கட்டிக்கிடான்னு சொன்னேன். படிச்ச பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு பட்டணத்துக்கு ஓடி வந்தான். இப்ப கஷ்டப்படுறான். ஏன்பா, அவன் ஏற்கனவே குழம்பு போயிருக்காங்க, நீ ஏன் நோக்கடிக்கிற? நம்மள மாதிரி யதார்த்தவாதிங்க பட்டணத்துல பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். கபடு, பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட்டணத்துல நிறைய ஜனங்க இருக்காங்க, ஆனா நல்ல மனசுள்ள மனுஷங்க ரொம்ப கம்மிப்பா. முதல்ல ஊருக்கு போங்க, அப்பா அம்மா சொல்றத கேளுங்க. ஆண்டவன் புண்ணியத்துல என் பையன் பழைச்சிட்டான். நாங்க அவனை ஊருக்கு கூட்டிட்டு போறோம். நீங்களும் சீக்கிரமா ஊருக்கு வந்து சேருங்க. அழுவாத பிரியா, ஏன் அழுற? நான் அதுக்காக வருத்தப்படலடா. அப்ப நம்ம கஷ்டப்படுறோமே அழுவுறியா? நான் என்னைக்கு உன்னோட வந்தனோ கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பாக்கலடா. அப்படின்னா உனக்கு வீட்டு நினைப்பு வந்துருச்சா? என்னைக்கு உன்னோட ஓடி வந்தனோ அன்னைக்கே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன நீ கஷ்டப்படுறதா என்னால தாங்க முடியல. என்னாலதானே உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம். நம்ம மட்டும் ஓடி வராம இருந்தா நீ உன் படிப்பை கண்டினியூ பண்ணிருப்ப. நீ பெரிய ஆளா வந்திருப்ப. என்னாலதான் உன் லட்சியம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அட லூசு, இதுக்குதான் நீ அழுவுறியா? நீ என் கூட இருக்கிறதா இருந்தா நரகத்துக்கு போக சொன்னா கூட ஜாலியா போவேன். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைப்பேன். எனக்கு நீ, உனக்கு நான். இதை யாராலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. தாளத்தில் தங்கரதத்தின் ஜாலத்தில் மின்சாரம் பாயாது என்னுள்ளே பூவே. பூவெல்லாம் உள்ளாச்சு, உணலெல்லாம் தீயாச்சு. தந்தேன் என்னை தந்த பின்னாலே சுமையும் சுகம் தருமோ. தந்தனதான தாளத்தில் தங்கரதத்தின் ஜாலத்தில் மின்சாரம் பாயாதோ என்னுள்ளே பூவே. அந்த பூவில் பொன்வண்டு நோட்டம், எங்கேயோ நாட்டம் மெல்ல மெல்ல. அடடா அடடா ஆசை தீருமோ.
உள்ளாச்சு உணலெல்லாம் தீயாச்சு தந்தே என்னை